ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நேசல் ட்ராப்ஸு ப்ளஸ் இயர் ட்ராப்ஸ் வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். நேச்சுரல் ட்ராப்ஸு பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லோஷன்ஸ். ஸோ நேசல் ட்ராப்ஸு, ஸ்ப்ரேஸு, டவுச்சஸ்ஸு, இயர் ட்ராப்ஸு, கார்கிள்ஸ், மவுத் வாஷ், த்ரோட் ப்ரின்ஸு இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி கிளாஸில் வந்து லினிமெண்ட், லோஷன் ரெண்டுமே வந்து எக்ஸ்டர்னல் ப்ரிப்பரேஷன் தான். ஸோ இதில் பார்த்த எல்லாமே எக்ஸ்டர்னல் ப்ரிப்பரேஷன் தான். ஸோ இந்த லினிமெண்ட்டும் லோஷனும் பார்த்துட்டு இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நீங்கள் படித்து பார்த்துட்டு எழுதி அனுப்புங்க. ஓகேவா? ஸோ வாட் இஸ் லினிமெண்ட்? லினிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா தைலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தைலம் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறது. தைலம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம்? எதுக்குன்னா தலைவலி, ஏதாவது ஒரு இடத்துல சுளுக்கு இல்லை மூட்டு வலி, இந்த மாதிரி அதாவது பெயின் இருக்க இடத்துக்கு வந்து பர்டிகுலராக நம்ம வந்து இந்த லினிமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ லினிமெண்ட்னா என்ன? ஸோ தைலம் என்னென்ன ஃபார்ம்லப்பா இருக்கும்? ஸோ இந்த கோல்டு மெடல் இந்த மாதிரி தைலம் பச்சை கலர்ல இருக்கும்ல, அதெல்லாம் லிக்விட்ல இருக்கும். கோடார்லி தைலம்ன்றது லிக்விட்ல இருக்கும். ஸோ ஏதாவது அடிபட்டுச்சுன்னா டக்குன்னு அந்த இடத்துல போடுவோம். தென் வந்து சில இந்த டைகர் பாம், சண்டு பாம் இதெல்லாம் வந்து என்னது செமி சாலிட், அதாவது சாலிடாக இருக்கும், கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கும். சரியா? ஸோ அதை வந்து மேலே வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா ஃப்ரிக்ஷனாக தேய்ப்போம். நல்லா சூடு பறக்க தேய்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை வலி போயிருன்றது. ஸோ இதோட மெயின் ஆக்ஷன் என்ன அப்படின்னா ஜஸ்ட் மாஸ்க் த பெயின். நமக்கு இருக்கிற பெயினை மாஸ்க் பண்ணும். ஸோ எந்த ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியண்ட்டோ சரியான, அதாவது மெடிக்கமெண்ட்ஸ் இருக்கும். மெடிக்கமெண்ட்ஸ்னா அதாவது ஏபிஐ மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் பெருசாக வந்து பெயின் ரிலீவ் பண்ணுறதுக்கான மெடிக்கமெண்ட்ஸ் தான் ஜஸ்ட்டு. ஸோ வந்து இந்த பெயின் கில்லர், இந்த மாதிரி டைக்ளோஃபினாக், அந்த மாதிரி ட்ரக் எதுவும் அதில் இருக்காது. ட்ரக் எதுவும் இல்லாத அதர் மெடிக்கமெண்ட்ஸ் தான் இருக்கும் அதில். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது பெயினை வந்து மாஸ்க் பண்ணும். அதான் வந்து லினிமெண்ட் அப்படின்றோம். ஸோ லினிமெண்ட் அப்படின்றது லிக்விடாகவும் இருக்கும் அல்லது செமி லிக்விடாகவும் இருக்கும். கண்டெய்னிங் மெடிக்கமெண்ட்ஸ் ஃபார் அப்ளிகேஷன் டு த ஸ்கின் வித் ஃப்ரிக்ஷன். ஸோ நல்லா சூடு பறக்க தேய்ப்போம் பெயின் இருக்க இடத்துல. ஸோ அப்படி அதுதான் வந்து அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஸோ மாஸ்க் த பெயின். இட் காமன்லி கண்டெய்ன்ஸ் கவுண்டர் ரிட்டன் மெடிக்கமெண்ட்ஸ், அதாவது கவுண்டர் இரிட்டன் மெடிக்கமெண்ட்ஸ். ஸோ இட் கண்டெய்ன்ஸ் கவுண்டர் இரிட்டன் மெடிக்கமெண்ட்ஸ்னா அதாவது நல்ல எரிச்சல் தன்மையை உற்பத்தி பண்ணக்கூடிய அப்படின்ற மெடிக்கமெண்ட்ஸ். ஸோ கேம்ஃபரு, மென்தால், சில இதெல்லாம் பற்றி பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸ் இதெல்லாம் கண்ணில் போடும்போது நல்ல எரியும் இல்லையா? ஸோ அதுக்கு எல்லாமே இந்த வந்து இந்த பெயினை மாஸ்க் பண்ணக்கூடிய, ஸோ அதான் ஆர்எஸ்பதி தைலம் அப்படின்றோம். ஸோ இந்த பெயினை மாஸ்க் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இதோட இது என்ன? லிக்விட் ஆர் செமி லிக்விட் ப்ரிப்பரேஷன் containing medicaments for application to the skin with friction. ஸோ வந்து லினிமெண்ட்டுக்கும் லோஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். லோஷன்ன்றது நம்ம நார்மலாக பாடியில் அப்ளை பண்ணுற லோஷன், அது வந்து ஜஸ்ட் தேய்ச்சிட்டு விட்டுருவோம், உட்காந்து நல்லா சூடு பறக்கலாம் தேய்க்க மாட்டோம். ஸோ இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா இது வித் ஃப்ரிக்ஷன், லோஷன் வந்து வித்தவுட் ஃப்ரிக்ஷன். ஸோ இட்ஸ் காமன்லி கண்டெயின் கவுண்டர் இரிட்டன் மெடிக்கமெண்ட்ஸ். சரியா? ஸோ இந்த மாதிரி இதில் லினிமெண்ட்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ லினிமெண்ட்ஸ் ஆர் சிம்பிள் சொல்யூஷன். ஸோ சிம்பிள் சொல்யூஷனாக இருக்கும். கேம்ஃபர் லினிமெண்ட் இதுக்கு பேர். கேம்ஃபர்னா என்ன? சூடம். சரியா? ஸோ சம் லினிமெண்ட்ஸ் ஆர் எமல்ஷன்ஸ். எமல்ஷன்ஸ்னா ரெண்டு ஃபேஸ் இருக்கும், ஆயில் ஃபேஸ், வாட்டர் ஃபேஸ் ரெண்டுமே இருக்கும். சரியா? அக்வஸ் ஃபேஸ், ஆயில் ஃபேஸ் ரெண்டும் இருக்கும். ஸோ டர்பன்டைன், லினிமெண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைப்ஸ் இருக்குது, சிம்பிள் சொல்யூஷன் அண்ட் எமல்ஷன். ஸோ கம்போசிஷன். ஸோ லினிமெண்ட் வந்து லினிமெண்ட்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்தாச்சு. இட் கண்டெயின் கவுண்டர் இரிட்டன் மெடிக்கமெண்ட்ஸ். ஸோ யூஸ்வலி கண்டெயின் கவுண்டர் இரிட்டன் மெடிக்கமெண்ட்ஸ். ஸோ கவுண்டர் இரிட்டன்ஸ் ஆர் ட்ரக்ஸ் when applied to the interact skin with friction. ஸோ இதுதான் வந்து அதில் உள்ள மெயின் ட்ரக். இந்த கவுண்டர் இரிட்டேஷன் மெடிக்கமெண்ட்ஸ்ன்றதுக்கு மெயினாக அப்ளைடு இன்டாக்ட் வித் ஸ்கின்னோட வித் ஃப்ரிக்ஷனோட தேய்க்கணும். ஸோ இட் ப்ரொடியூசஸ் லோக்கல் இன்ஃப்ளமேஷன் அண்ட் தேர்பை இட் ரிலீவ்ஸ். ஸோ லோக்கல் இன்ஃப்ளமேஷனை அது அந்த இடத்துல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பெயினை வந்து ரிலீவ் பண்ணும். ஓகேவா? லோக்கல் இன்ஃப்ளமேஷனில் பெயினை வந்து ரிலீவ் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஆயில் ஆஃப் டர்பன்டைன், கேம்ஃபர், மென்தால், மீథைல் சாலிசிலேட் எக்ஸெட்ரா. ஸோ என்னென்ன யூஸ் பண்ணுறோம்? ஆயில் ஆஃப் டர்பன்டைன், கேம்ஃபர், மென்தால், methyl salicylate, etc. So liniment may also contain oils and soaps so that the application with friction may be easier. ஒன்றும் இல்லை, லினிமெண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா மெயினாக வந்து சோப் இருக்கும். ஸோ சோப் இருக்கும், அதில் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலில் பண்ணும்போது பார்ப்பீங்க. ஸோ தட் அப்ளிகேஷன் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது வந்து வித் ஃப்ரிக்ஷன் நல்லா தேய்க்கும் போது நமக்கு வளவளப்பு தன்மையாக இருக்கனால ஈஸியாக இருக்கும். ஸோ அதான் வந்து ஃப்ரிக்ஷனுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதில் என்ன இருக்குது? கவுண்டர் இரிட்டன் மெடிக்கமெண்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து மெயினாக வந்து கான்டாக்ட் வித் ஃப்ரிக்ஷன். ஸோ வந்து ஃப்ரிக்ஷனோட கான்டாக்ட் பண்ணணும். இது வந்து என்னென்னா ரிலீவ் பெயினை வந்து ரிலீவ் பண்ணுது. என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னா ஆயில் ஆஃப் டர்பன்டைன். ஸோ டர்பன்டைன் ஆயில், கேம்ஃபர், மென்தால், மீథைல் சாலிசிலேட்ஸ் இருக்கு. ஸோ மெயினாக ஆயில்ஸ் அண்ட் சோப் இருக்கனால நமக்கு ஃப்ரிக்ஷனுக்கு வந்து ஈஸியராக இருக்கும். தென் கண்டெய்னர். ஸோ என்ன நார்மலாக வந்து நம்ம நல்ல கிளாஸ், திக்கான கிளாஸ் கண்டெய்னர் தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ லினிமெண்ட் ஆர் டிஸ்பென்ஸ்ட் இன் கலர்டு ஃப்ளூட்டட் பாட்டில். இந்த டைரக்ஷனில் வந்து
ஷேக் வெல் பிஃபோர் யூஸ். ஸோ இந்த மாதிரி எமல்ஷன் டைப் ஆஃப் லினிமெண்ட்ஸில் வந்து என்னென்னா 2 ஃபேஸும் இருக்கிறதுனால ஷேக் வெல் பிஃபோர் யூஸ்ன்றது கொடுக்கணும். தென் ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி. ஸோ தைலத்தை வந்து எக்ஸ்டர்னல் தான் யூஸ் பண்ணணும், அது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஸோ காஷன், இட் ஷுட் நாட் பி அப்ளை டு த broken skin பிகாஸ் தே காஸ் இரிட்டேஷன். ஒன்றும் இல்லை, broken ஸ்கின்ல தைலம் அப்ளை பண்ணால் என்ன ஆகும், வெடிச்சிருக்கிறது ஆல்ரெடி இவ்வளோ புடில் எரிச்சலை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ broken skinல அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ காஷனில் வந்து அது கொடுத்துடணும். லினிமெண்ட் ஷுட் நாட் பி அப்ளை டு த broken skin பிகாஸ் தே காஸ் இரிட்டேஷன். ஸோ இதோட மெயின் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா லோக்கல் அனல்ஜெசிக். ஸோ பெயினை வந்து ரிலீவ் பண்ணக்கூடிய ஒரு லோக்கல் அனல்ஜெசிக் ஆர் காமன்லி எம்ப்ளாய்டு ஃபார் லோக்கல் அனல்ஜெஸ்டிக் பர்பஸ். எலிமெண்ட்ஸ் மே ஆல்சோ யூஸ்ட் இன் மயால்ஜியா. ஸோ மயால்ஜியா அப்படின்னா அந்த ஒற்றை தலைவலி அப்படின்வோம். ஆர்த்ரைட்டிஸ் தலைவலி, அதை வந்து மயாலஜியா அப்படின்னு சொல்லுவோம். ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா பூட்வலி, அதுக்கெல்லாம் வந்து மெயினாக நம்ம வந்து தைலம் யூஸ் பண்ணுவோம். ஸோ மெயின் யூஸஸ் என்ன, மயால்ஜியா அண்ட் ஆர்த்ரைட்டிஸ். ஓகேவா. ஸோ ஹெட்ஏக்குன்னு கூட சொல்லலாம். ஓகேவா. மயால்ஜியானா ஒற்றை தலைவலி, ஹெட்ஏக்னா நமக்கு நார்மலாக வர்றது. ஓகேவா. ஸோ லோக்கல் அனல்ஜெசிக் பர்பஸ்க்காக இது மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ டர்பன்டைன் எலிமெண்ட் ஐபி. ஸோ இதுலேயே என்ன சொல்லிட்டோம், கவுண்டர் ரிட்டன் மெடிக்கமெண்ட்ஸ் இருக்கும், சோப் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ என்ன ஃபஸ்ட்டு சாஃப்ட் சோப்பு. ஸோ சாஃப்ட் சோப்பு, கேம்ஃபர், டர்பன்டைன் ஆயில். ஸோ ஃப்ரெஷ்லி ரெக்டிஃபைட். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண டர்பன்டைன் ஆயில், பியூரிஃபைடு வாட்டர். ஸோ சஃபிஷியன்ட் குவான்டிட்டி சாஃப்ட் சோப், கேம்பர், டர்பன்டைன் ஆயில் அண்ட் பியூரிஃபைடு வாட்டர். ஸோ இதெல்லாம் வந்து இதில் இருக்குது. ஸோ ஃபார்முலா வந்து ப்ரொசீஜர் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாட்டர் அண்ட் பெசில் எடுத்துகிட்டு சாஃப்ட் சோப்பை தான் எடுப்போம். வாட்டரோட கொஞ்சமாக சேர்த்து அதை நல்லா மேஷ் பண்ணிடுவோம். சரியா. ஸோ டிசால்வ் கேம்ஃபரின் டர்பன்டைனால் அடுத்து கேம்ஃபரை வந்து டர்பன்டைன் ஆயிலில் டிசால்வ் பண்ணிவிட்டு ஆட் த கேம்ஃபர் சொல்யூஷன். ஸோ கேம்ஃபரும் டர்பன்டைன் ஆயில் இருக்கிற சொல்யூஷனை வந்து டு த சோப் மிக்சர். ஸோ சோப்பை வந்து ஜஸ்ட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த மிக்சரில் வந்து மிக்ஸ் பண்ணுவோம், ட்ரைச்சுரேட் பண்ணுவோம் சேர்த்து. ஸோ ட்ரைச்சுரேட் பண்ணும்போது ஆட் சஃபிஷியன்ட், அதுக்கப்புறம் நல்லா ட்ரைச்சுரேட் பண்ணதுக்கப்புறம் ஆட் சஃபிஷியன்ட் பியூரிஃபைட் வாட்டர் டு ப்ரொடியூஸ் ரெக்வயர்ட் வால்யூம் அண்ட் ஷேக்வெல். ஸோ வந்து எவ்வளோ நமக்கு ரெக்வயர்ட் அந்த இதில் வந்து எவ்வளோ ஃபார்முலாவில் வாட்டர் இருக்கும் அந்த அளவு ஆட் பண்ணி சேர்த்துருவோம். அதான் வந்து ஃபைனல் இது. ஸோ என்னென்ன மெயினாக வந்து சாஃப்ட் சோப்பு வாட்டரில் கரைச்சி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து கேம்ஃபர் டர்பன்டைனால் டிசால்வ் பண்ணி வச்சு இந்த கேம்ஃபர் சொல்யூஷன் கொண்டு போய் இந்த சோப் மிக்சரில் ஆட் பண்ணி ட்ரைச்சுரேட் பண்ணி பியூரிஃபைடு வாட்டர் வச்சு மேக் பண்ணுவோம். ஸ்டோரேஜ் கலர்டு ஃப்ரூட்டட் பாட்டில். Then application. So on the turpentine element is used in the treatment of myalgia arthritis. Already பார்த்ததா. Soft soap அப்படின்றது emulsifying agent. It produces oil in water type. So வந்து இந்த soft soap அப்படின்றது oil in water type of emulsion produce பண்ணும். Camphor and oil of turpentine act as a counter irritants. Purified water act as a vehicle. So இதான் லினிமெண்ட். ஸோ லினிமெண்ட்னா என்ன, அது வந்து என்னென்ன டைப்ஸஸ் இருக்குது, அதோட காம்போசிஷனில் என்ன இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் டர்பன்டைன் லினிமெண்ட் பார்த்தாச்சு. அதே மாதிரி லோஷன். ஸோ லோஷன் பார்க்கும்போதே சொல்லியாச்சு, லோஷன்ஸில் நிறைய இருக்குது. சம்டைம் நமக்கு வந்து இந்த மாதிரி பனிக்காலங்களில் ஒரு மாதிரி வரன்னு போகாமல் இருக்கிறதுக்கு லோஷன் தேய்ப்போம். சாஃப்ட் ஸ்மூத்னஸாக இருக்கிறதுக்கு தேய்ப்போம். ஸோ ஆயில் தேய்ப்போம் இல்லையா, தேங்காய் எண்ணெய், அதுக்கு பதிலாக லோஷன் தேய்ப்போம். அதே மாதிரி சம் பியூட்டிஃபைங் பர்பஸ்க்காக, ஸோ காஸ்மெட்டிக்ஸில் கூட லோஷன்ஸ் நிறைய இருக்குது, அதுக்காக கூட நம்ம லோஷன்ஸ் தேய்ப்போம். ஸோ லோஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஆர் ஃப்ளூயிட் ப்ரிப்பரேஷன். ஸோ இதுவும் லிக்விட் ப்ரிப்பரேஷன் கண்டெய்னிங் மெடிக்கமெண்ட்ஸ் இன்டெண்டட் ஃபார் அப்ளிகேஷன் டு தி ஸ்கின் வித்தவுட் ஃப்ரிக்ஷன். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், வித்தவுட் ஃப்ரிக்ஷன், ஜஸ்ட் ஸ்மூத்தாக தான் அப்ளை பண்ணுவோம். இட் இஸ் காமன்லி கண்டெய்ன்ஸ் ஆன்டிசெப்டிக் அஸ்ட்ரிஞ்சன் மெடிக்கமெண்ட்ஸ். ஸோ ஆன்டிசெப்டிக் அஸ்ட்ரிஞ்சன் மெடிக்கமெண்ட்ஸ் தான் இதில் காமனாக இருக்கும். அது என்னது, கவுண்டர் இரிட்டன்ட். சரியா. ஸோ பெயினை ரிலீவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆன்டிசெப்டிக் அஸ்ட்ரிஞ்சன்ட். டைப்ஸ் ஆஃப் லோஷன்ஸ். லோஷன்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா 3 டைப்ஸ் இருக்குது. லோஷன் கண்டைனிங் சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ். ஸோ சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ் இருக்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் லெட் சப்பசிட்டிவ் லோஷன். லோஷன்ஸ் கண்டைனிங் இன்சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ். இன்சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ்க்கு கேலமைன் லோஷன். ஐ லோஷனுக்கு போரிக் ஆசிட் ஐ லோஷன். ஸோ சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ்க்கு லெட் சப்பசிட்டிவ் லோஷன், இன்சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ்க்கு கேலமைன் லோஷன், ஐ லோஷனுக்கு போரிக் ஆசிட் ஐ லோஷன். ஸோ கண்டெய்னர் அப்படின்னா லோஷன் ஆர் டிஸ்பென்ஸ்ட் இன் கலர்ட் ஃப்ளூட்டட் பாட்டில். த டைரக்ஷன் ஷேக் வெல். கலர்ட் ஃப்ளூட்டட் பாட்டில் தான் இதுவும். ஷேக் வெல் பிஃபோர், அதாவது ஷேக் த பாட்டில் பிஃபோர் யூஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி. ஸோ அதில் உள்ளதே தான் இதுக்கு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா லோக்கல் கூலிங். ஜஸ்ட் கூலிங், நல்லா வரன்னு கை காலெல்லாம் இழுக்குள்ள அந்த மாதிரி இல்லாமல் கூலிங், சூத்திங், நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்கு. ஸோ சன்சைன் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் அந்த வெயிலில் போகும்போதெல்லாம் ப்ரொடக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்கு சம் லோஷன்ஸ்க்கு அனஸ்தட்டிக் ஆன்டிசெப்டிக் ஆஸ்டன்ஸ். இல்லை லோஷன்ஸ்க்கு வந்து அனஸ்தட்டிக் ஆன்டிசெப்டிக். ஸோ வந்து வலி அந்த மாதிரி இடத்துல வந்து தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ மெயினாக வந்து இதுனா லோக்கல் கூலிங், சூத்திங், ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்கு. ஸோ ஆன்டிசெப்டிக் சம்டைம்ஸ் வந்து சம் லோஷன்ஸ்க்கு ஆன்டிசெப்டிக், ஆஸ்ட்ரிஞ்சன், அனஸ்தட்டிக் பர்பஸும் அதுவும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கேலமைன் லோஷன். இது எல்லாருக்குமே தெரியும், லாக்டோ கேலமைன் இருக்குல்ல. ஸோ மோஸ்ட் ஃபேமஸான ஒரு
ப்ராடக்ட் காஸ்மெட்டிக்கு. ஸோ இந்த கேலமைன் லோஷன் அப்படின்றது பியூட்டிஃபைங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுமா. ஸோ இதில் வந்து கேலமைன் லோஷன் வந்து ப்ராக்டிக்கலே இருக்குது. ஸோ கேலமைன் சிங்க் ஆக்சைடு எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கேலமைன், சிங்க் ஆக்சைடு, பென்டோனைட், சோடியம் சிட்ரேட், லிக்விட் ஃபினால், கிளிசரின், ரோஸ் வாட்டர். சரியா. ஸோ வந்து ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு வந்து கேலமைன் தான் பவுடராக இருக்கும், பிங்க் கலரில் இருக்கும். ஸோ ஏன் வந்து காஸ்மெட்டிக்ஸில் இப்போ காஸ்மெட்டிக்ஸ் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக அதை பார்ப்போம், ரிப்பீட் பண்ணுவோம். இந்த காஸ்மெட்டிக்ஸில் வந்து மேக்ஸிமம் ஸ்கின் கலருக்கு ஷூட்டாக தான் இருக்கணும். ஸோ அதனால தான் கேலமைன் அப்படின்றது மோஸ்ட் பேஸ் இன்க்ரீடியன்ட் அப்படின்றோம். ஸோ ட்ரைச்சரேட் ஃபஸ்ட்டு கேலமைன் எடுத்துட்டு சிங்க் ஆக்சைடு பென்டோனைட் வித் சொல்யூஷன், அதாவது கேலமைன், சிங்க் ஆக்சைடு, பென்டோனைட் மூணுமே வந்து பவுடராக இருக்கும் with the solution of sodium citrate and rose water. So sodium citrate rose water mix பண்ணி வச்சிட்டு அந்த லிக்விட இந்த மார்டர் பெசில்ல ஃபர்ஸ்ட் ஃபைன் பவுடரை ட்ரைச்சரேட் பண்ணிடுவோம். கேலமைன், சிங்க் ஆக்சைடு, பென்டோனைட் மூணையும் அப்புறம் இந்த சோடியம் சிட்ரேட் ரோஸ் வாட்டர் கொண்டு போய் அதில் ஆட் பண்ணிட்டு அப்புறம் லிக்விட் ஃபினால், கிளிசரின், தென் சஃபிஷியன்ட் குவாலிட்டி ஆஃப் ரோஸ் வாட்டர் மூணையும் ஆட் பண்ணி ரெக்வயர்ட் வால்யூமை ரோஸ் வாட்டர் வச்சு மேக் பண்ணிடுவோம். ஒன்றுமே இல்லை, கேலமைன், சிங்க் ஆக்சைடு, பென்டோனைட் மூணையும் எடுத்து ட்ரைச்சரேட் பண்ணிக்கிறோம். சோடியம் சிட்ரேட்டையும் ரோஸ் வாட்டரையும் லிக்விட் ஃபினால், கிளிசரின் இருக்க மிக்சரையும் கொண்டு போய் நல்லா ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சஃபிஷியன்ட் ரோஸ் வாட்டர் டு ப்ரொடியூஸ் ரெக்வயர்ட் வால்யூமை ப்ரொடியூஸ் பண்ணோம். இட் இஸ் ஸ்டோர்ட் இன் கலர்ட் ஃப்ளூட்டட் பாட்டில். சேம். ஸோ அப்ளிகேஷன் மெயினாக இதுக்கு எதுக்குன்னா used in the treatment of eczema pruritus. So eczema ko pruritus ku use ஆகுது. Calamine is zinc carbonate colored ferric oxide. So வந்து zinc carbonate calamine அப்படினா என்னன்னா zinc carbonate or ferric oxide சேர்ந்தது தான் calamine. So both calamine and zinc oxide. So ரெண்டோட ஆக்ஷன் என்னன்னா antiseptic ஆக யூஸ் ஆகுது. Bentonite அப்படின்றது suspending agent மெயினா. ஓகேவா. So வந்து chemically bentonite is saturated, so aluminum silicate. So bentonite chemically bentonite அப்படின்றது என்னன்னா hydrated aluminum silicate இருக்குது. இன்னொன்று தான் பென்டோனைட். கேலமைன் அப்படின்றது சிங்க் கார்பனேட் ஆஃப் ஃபெரிக் ஆக்சைடு சேர்ந்தது கேலமைன். ஸோ சோடியம் சிட்ரேட் அப்படின்றது பெப்டைசிங் ஏஜென்ட். ஸோ இட் கன்வர்ஸ் அ கோர்ஸ் பார்ட்டிகல் டு ஆஃப் சிங்க் ஆக்சைடு அண்ட் கேலமைன் டு ஃபைன் பார்ட்டிகல். ஸோ பெப்டைசிங் ஏஜென்ட்னா பெப்டைஸ்னா உடைக்கிறது. ஸோ ஃபைன் பார்ட்டிகலாக பெப்டைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. தென் லிக்விட் ஃபீனால் ஆக்ட் அஸ் ஆன்டி ப்ரூரைட்டிக் ஏஜென்ட். கிளிசரின் அப்படின்றது ஆன்டி ட்ரையிங் ஏஜென்ட். ரோஸ் வாட்டர்ன்றது ஃப்ளேவர்டு வெஹிக்கிள். ஸோ இதான் வந்து லோஷனு. அதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பைஃபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா. தேங்க்யூ.